வணக்கம் காய்ஸ். பொங்கல் சிறப்பாக மார்வெல் மித்ரன் கிட்ட தான் ஸ்டார்ட் ஆச்சு. இவங்ககிட்ட தினசாக டிஃப்ரென்ஸ்லாம் தெரியுது. அதில் ஒன்று வந்து இவன் முண்டாசு பட்டிக்கார மாதிரி நடந்துக்கிறவன், அந்த திடீர்னு பார்த்தா அந்த படம் கோபி மாதிரி நடந்துக்கிறான். சாம்பிள் பாருங்க. சூப்பராக பேசுகிறேன். நாங்களும் எங்கள் வீட்டில் கோலம் போடலாம் தான் நினச்சோம். ஆனால் அந்த ஆண்டி எல்லாருக்கும் சேர்த்து போட்ட மாதிரி போட்டதுனால விட்டோம். குளிச்சுட்டு அழகாக பெரிய பாட்டி வீட்டில் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு டிஃபனும் வெளியே சாப்பிட்டு செட்டிங்காக நானும் கோப்பியும் கிளம்பி வந்துட்டோம். WW மேட்சோட வெறித்தனமாக போட்டுட்ருக்காரு. இப்படி தான் நியூ சின்ன வயசில் போட்டுட்ருப்பாரு. சரி, இப்போ இந்த டிஃபன் மேட்ருக்கு வருவோம். கோபி அம்மா காலையிலேயே பொங்கல் அதுமா ஹோட்டலில் சீக்கிரம் மூடிடுவாங்க தெரிஞ்சு முன்னாடியே போயிட்டு வாங்கிட்டு வந்து சுட எல்லாத்தையும் சாப்பிட்டு வீட்டில் முடிச்சிட்டோம். சின்ன பாட்டி வீட்டில் யாருமே சாப்பிடல. அரை மணி நேரம் வெயிட் பண்ணி கடைசியாக திறந்த ஒரு ஹோட்டலில் கடைசி ஆயில் போட்ட பூரியை சாப்பிட்டு கிரிகின்னு ஆகி ஒரு மாதிரி ஆகிட்டார் மிஸ்டர் ஹரிமாமா. மார்வல் மித்ரன் அயன்மேன் ஃபேன்றது கூட நான் ஒத்துப்பேன். ஆனால் சாமி கும்பிடும்போது கூட எடுத்துகிட்டு வந்து நடுவில் வச்சான் பாருங்க. அப்புறம் என்ன, எல்லோரும் ரவுண்டு கட்டி சக்கரை பொங்கலை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். என்னடா கடைசி எண்ணெயில் போட்டு பூரி சாப்பிட்றோம், இப்போ சக்கரை பொங்கல் சாப்பிட்றோம், கிரிக்கிட்டு நான் போதெல்லாம் கிடையாது. எடுத்து அடித்து நவுத்துனாரு. இதில் ஜிம் வேறு போகிறார். சரி, இன்றைக்கி பக்காவாக பொண்ணு விஷயம் போடணும்னு சொல்லிட்டு பூ வலையெல்லாம் வாங்க கிளம்பிட்டோம். கோபி அம்மா தான் கூட வந்தார். பூ வாங்குற கேப்பில் சைடில் போய் ரோஸ்லாம் வாங்கிட்டு வராரு. சித்தி சாப்பிட்டு தெம்பா என் கையில் கிறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோபி அம்மா சும்மா இருப்பாரா, அவரும் அவர் பங்குக்கு கிறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரிமா அப்பத்துலேருந்தே சரியில்லை, சாப்பிட்ட பூரி வேலை காட்ட ஆரம்பிச்சிச்சு போல். கரெக்டாக ரெடிட்டு ஃபோட்டோ எடுக்கும்போது சொருக்கினார். எடுத்து கொடுக்க சொன்னால் 2 பேரும் என்னை வச்சு ப்ளூ பஸ் படம் ஓட்டிகிட்டு இருக்காங்க. மறுபடியும் பண்ணு. அன்றைக்கி நைட்டு திருப்பி ஹோட்டல் கிளம்புறோன்ற பேரில் 10 மணி ராத்திரிக்கு சென்னையை நினச்சிட்டு தெருவா பஸ் ஸ்டாண்ட் வழியாக சுற்றிட்டு இருந்தோம் டொப்பு வண்டியில். பண்ண அப்படியே மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் பெரியப்பா வீட்டுக்கு போயிருந்தோம். இதான் என்னோடய கசின். வீடு பக்கத்தில் வர பக்காவான ஒரு சொக்கா கிடக்குது. அங்கேயே எங்கள் அம்மா செட்டிங்காக போட்டாங்க. கொடுத்த 3000 ரூபாய் எங்கள் அம்மா ஜிலோவாக செலவு பண்ணிட்டாங்க. அப்புறம் குலதெய்வம் கோயிலுக்கு விலாகுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் நார்மல் பீப்புள் கிடையாது. நார்மல் பீப்புளாக இருந்தால் 2 வாட்டி வரும்போதே வழி தெரிஞ்சால் ஒழுங்காக வந்துடுவாங்க. நாங்களாம் 10 வாட்டி சிக்னல் போட்டு நிறுத்தி வண்டியை ட்ருன்னு திருப்பி எப்படியோ வந்து சேர்ந்துட்டோம். அதுவும் எங்கள் குலதெய்வம் கோயில் ரொம்ப ஸ்பெஷல். பல காடு மேடு எல்லாம் தாண்டி தான் நீங்கள் வரணும். அன்றைக்கி வேறு எனக்கு டிப்ரெஷன் லைட்டாக தாக்குற நிலமையிலேயே சுற்றிட்டு இருந்தேன். சரி வாங்க போகலான்னு கிளம்பிட்டேன். 2025 முன்னாடிலாம் எனக்கு இந்த கோயிலுக்கு போகிற கதெல்லாம் பிடிக்காது. ஆனால் இப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா 2025 அப்புறம் வீட்டில் இருக்கிறதுக்கு கோயிலே போய் உட்காந்துக்கலாம்னு தோண ஆரம்பிச்சிச்சு. நம்புறேனா இல்லைன்னா எனக்கு தெரில. ஆனால் இந்த இடத்துக்கு போனால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இது வந்து இந்த இடத்துல வச்சதுக்கு முன்னோர்களுக்கு ஒரு உமா. இதோட ஷோ முடியுது. ஸ்க்ரீனை மூடிட்டு கிளம்புறேன். டாடா.